குஜராத்ல நடக்கிற கலவரத்தினால இங்க வந்தியா? உன் அப்பாவும் அம்மாவும் எல்லாரையும் கொண்டு எரிச்சிட்டாங்க. என் அப்பாவ, என் அம்மாவ, என் தங்கச்சி. கனகலட்சுமி, உனக்கு பசிக்குதா? இந்தா. சாப்பிடுமா. பேர் என்னம்மா? ராகிரா. தூங்கிக்க. நான் செக்யூரிட்டியா இருக்கேன். கனகலட்சுமி, இதோ பாரு, நம்ம பொண்ணேதான். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பொண்ணு. இப்ப அவ பெரிய வசதி ஆயிட்டா. இப்ப அப்பாவை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனா முன்னாடி அவ இப்படிதானே இருந்தா. பாவம், யார் துணையும் இல்லாம பயந்து வந்திருக்கா. இவளை நாம வளர்க்கலாம் கனகலட்சுமி. நாங்க சாகிரா வேண்டாம், அது நமக்கு பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நாம ராதான்னு பேர் வைப்போம். யார் இந்த பொண்ணு? நீ யாருமா? உன் பேர் என்ன? உனக்கு பேரே இல்லையா? அவ பேரு ராதா, என் பொண்டாட்டியோட சொந்தக்கார பொண்ணு. எந்த ஊரு? மேலூர். உன் பொண்டாட்டியோட ஊரு வடலூர் தானே? அது மேலூருக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க போயிட்டாங்க. அதப்ப? அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. இந்த பொண்ணு பேசாதா? பேசுவா, நல்லா பேசுவா. பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டா. அப்ப பேச வேண்டாம். உன் பேர் என்ன? ராதா.
துபாயில தாதா உலகம்னு சொன்னா என்ன சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? அங்க நடக்கிற எல்லா கலவரத்திலையும் எங்க ஆளுங்க இருப்பாங்க. கலவரம் நடக்கும்போது 2 சைடும் வெட்டுறது நாங்க தான். எதை பத்தியும் கவலைப்படாம காசுக்காக வெட்டுவோம். இப்படியே அடிதடியிலன்னு எத்தனை வருஷம் போச்சு. அவங்க தேவை முடிஞ்சு என் கால் ஒடிஞ்சதும் லொடுக்கு சலீம்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணாங்க. நன்றி கெட்டவனுங்க. வாங்க கோபாலண்ண. பாம்பே கதை சொல்றீங்களா? வேற என்ன வேலை இருக்கு? பாய், நீங்க இப்ப சொன்ன மாதிரி இல்ல அந்த குஜராத் விஷயம். அங்க இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அழிக்கணுங்கிற முடிவுல இறங்கியிருக்காங்க. ஒரு முஸ்லிம் பொண்ணை கூட அவங்க விட்டு வைக்கல. கனகலட்சுமி, இன்னைக்கு 2 பேருக்கு ஜாஸ்தியா சாப்பிடுறேன், என்ன மன்னிச்சிடு. சலீம் பாய், அம்மா வந்துட்டு இருக்காங்க. அப்ப நான் கிளம்புறேன். என்ன மாநாடு தொடங்கியாச்சா? அக்கா, நீங்க செஞ்சு வச்சிருக்கிற இந்த மூங்கில் சாமான்கள்லாம் இப்ப டிமாண்ட் ஜாஸ்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சுத்த வேண்டாம், சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. என்ன கோபாலண்ணா, இன்னைக்கு டியூட்டி ஒண்ணு இல்லையா? இருக்கு, கிளம்பிட்டேன். என்ன கோபாலண்ணா, நீங்களாச்சும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதா? எந்த வேலையும் செய்யாம எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு இப்படி பாம்பே கதையே எத்தனை நாளைக்கு இவர் சொல்லிட்டு இருக்க போறாரு? நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சலீம் பாய் பல திட்டங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஏதாவது ஒண்ணு செட் ஆயிடும். கடவுள் தான் காப்பாத்தணும். என்ன அம்மணி, இந்த ஊருக்கு வர்ற வழியே மறந்துட்டியா? நீங்க ஒண்ணும் கிண்டல் பண்ணாதீங்கம்மா. அப்பாவை பாக்கணுங்கிறதுக்காக இவன் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஓடி வரேன்னா. சீக்கிரம் போ, கோபாலனை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. குசும்பு பேசலன்னா தூக்கம் வராதே. அப்பா, நீ யாரு? கேக்குறல, காதுல விழல. வேலைக்காரியா? வேலை செய்ய வந்திருக்கியான்னு கேட்டேன். உனக்கு காது கேட்காதா? என் பையனுக்கு சூடா இருக்கா, பால் கொடு. வீடு எல்லாம் தூசி படிஞ்சு கிடக்கு. திங்கிறத தவிர வேற வேலையே தெரியாது போல இருக்கு. நீ உள்ளே போய் பாலை வாங்கி குடி. அம்மா, இங்க பாருங்களேன், கிளாஸ் உடைச்சிட்டாங்க. ஐயோ, அது நான் இல்ல. நாசமா போனவளே, ஒரு கிளாஸ் கூட ஒழுங்கா பிடிக்க முடியாதா? ரோஜினி, அந்த பொண்ணை ஒண்ணும் செய்யாத. அதையெல்லாம் எடுத்து வெளியில போடுமா. யார் இவ? என்ன இவ்வளவு பாசம்? அவ யாருமே இல்லாத பொண்ணுமா, அவளை விட்டுடு. நீங்க வாமா. என்னப்பா, அனாதாசிரமம் நடத்துறீங்களா? நானே இப்போ அனாதை மாதிரி தானே இருக்கேன். நாங்களும் உயிரோடு இருக்கும் போதேவா? ஓஹோ, நானும் அண்ணனுங்களும் உங்களுக்கு பிள்ளைங்களா தெரியல இல்ல? For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.